தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்திலே திருவம்பாவையினுடைய 6வது பாடலை பற்றி நாம் சிந்திக்கலாம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவோன் என்றலும் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். இந்த பாடலினுடைய பொருள், பாடலினுடைய விளக்கம், பாடல் வரிகள் உணர்த்துகின்ற தத்துவ பொருள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம். மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை 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 நானே எழுப்புவன் மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியா தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்பார் கழல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறவாய் தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்பார் கழல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறவாய் உன் வாய் திறவாய் ஊனே ஊருகா
உனக்கே உறும் எமக்கும் ஊனே ஊருகாய் உனக்கே உறும் எமக்கும் உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடலினுடைய பொருள், மான் போன்ற நடையை உடையவளே, நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்று சொன்னாய். ஆனால் நாங்கள் வந்து இன்று உன்னை எழுப்பும்படியாக ஆகிவிட்டதே. உன் சொல், நேற்று நீ சொன்ன சொல் எந்த திசையிலே போய்விட்டது? அந்த சொல் போன திசை எங்கே? மேலும் நீ நேற்று சொன்னதை செய்யவில்லையே, இதற்காக நீ கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா? உனக்கு இன்னும் விடியலையா? தேவலோகத்திலே இருக்கக்கூடிய வானவர்களும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களும் பிற உலகிலே உள்ளவர்களும் காண முடியாத, அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு நீ இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய். அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும். எனவே உடனடியாக நீ எழுந்து, நாங்களும் மற்றவர்களும் நம்மை போன்றவர்களும் பயன் பெறுகின்ற வகையிலே, நலன் பெறுகின்ற வகையிலே நம்முடைய பெருமானாக, நம்முடைய தலைவனாக இருக்கின்ற சிவனை புகழ்ந்து பாடு தோழி தோழி என்று கூறுகிறார். இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இறைவனை, ஆண்டவனை தனக்காக மட்டுமின்றி, சுயநோக்கோடு நமக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடல் வரிகள் உண்மையிலேயே உணர்த்துகின்றன. மேலும் வார்த்தைகளில் சொல்லுவதை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும். சொல்லுவதை செய்ய வேண்டும், செய்வதை சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த பாடல் உணர்த்துகிறது. பொதுவாக ஒன்றை சொல்லிட்டோம்னா அதோட விட்டுறக்கூடாது. அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும், செய்து தீர வேண்டும் என்கின்ற நோக்கம் நமக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் ஏதோ சொல்லிட்டு போயிட்டோம்னா, செய்யாம விட்டோம்னா மற்றவர்களுடைய கேலிக்கு இலக்காக நேரிடும் என்பதை உண்மையாக உணர்த்துகின்ற பொருளாக, விளக்கமாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் தத்துவ விளக்கமாக மனம் எப்போதும் உறுதியற்ற நிலைப்பாடுகளை எடுக்கும். நாளை முதல் நான் உறுதியாக இறைவனை பற்றி நிற்பேன், இறைவனை பற்றி சிந்திப்பேன் என்று சொல்லும் எண்ணும். ஆனால் மறுநாளே சோம்பலிலே தேய்ந்து, சோம்பலிலே மூழ்கி தன்னோட முடிவையே தானே பின்பற்றாது. இவ்வாறான நிலையற்ற மனதை, உள்ளத்தை நம்பி நாம் கெட்டுவிடாமல் எப்பொழுதும் இறை மீது நம்முடைய சித்தத்தை, இறைவன்பாலே நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை பொருளையே மணிவாசக பெருமானும் தான் அருளி இருக்கின்ற திருவாசகத்திலே போற்றி திரு அகவலில் 6 கோடி மாயாசக்திகள், 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாலைகள் தொடங்கின்றன என்ற பாடலில் நாம் இறைவனை அடைய விடாமல் 6 கோடி மாயாசக்திகள் தடுக்கின்ற காலத்திலும் நம் பெருமான் சிவபெருமான் நம்மை காக்க இவ்வுலகிலே எளியவனாக எழுந்தருளி இருக்கிறார். அவனை ஊனுருகி பாடும் போதும், அவனை நாம் சிந்திக்கின்ற போதும், அவனை பாடி பாடி பரவுகின்ற போதும், பாடி பாடி வணங்குகின்ற போதும், சிந்தித்து சிந்தித்து பூஜிக்கின்ற போதும் மட்டுமே நாம் இரவா நிலையை அடைய முடியும் என்பதை உறுதிபட கூறுகிறார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.